ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யஸ். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். அஷ்டபக்ர கீதை 19ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் தனது பேரின்ப நிலையை குறித்து ஜனகர் கூறுகிறார். ஜனகரின் கூறல் 1. உண்மையான போதனைகள் மூலம் என்னுள் ஆழமாக அமர்ந்திருந்த பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் விவாத பொருட்களை குறடு மூலம் உள்ளே பிடுங்கி எறிவதை போல இதயத்தில் இருந்து அகற்றிக் கொண்டு விட்டேன். விளக்கம். இதை மேலோட்டமாக பார்த்தால் சாதாரணமாகவே தெரியும். ஆனால் பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் விவாத பொருட்கள் என்பதை ஆழமாக பார்த்தால் அவை பல்வேறு சாதகர்களுக்கு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு குருமார்களால் கொடுக்கப்பட்ட போதனைகளின் சாரத்தை சுட்டிக்காட்டுவது புரியும். போதனைகளின் சாரம் என்பது ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கி செல்லும் பாதையை காட்டுகின்றது. இந்த நாட்டில் பல்வேறு குருமார்கள் இருந்துள்ளார்கள். மேலும் குருமார்கள் தோன்றிக் கொண்டே உள்ளார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய கண்ணோட்டத்தில் ஆன்மீக போதனைகளை கொடுப்பார்கள். அவர்கள் காட்டும் பாதை அல்லது வழிமுறைகள் வேறு வேறாக இருக்கலாம். அவற்றில் சில ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டது போல தோன்றலாம். ஆனால் முடிவில் அனைத்துமே சென்று அடைவது அழிவற்ற, எல்லையல்லாத, நிலையான ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவுடன் ஒன்றிணையும் நிலைதான். அஷ்டபக்ரர் கொடுத்த உண்மையான விளக்கத்தை கேட்ட பின் பல்வேறு விவாதங்களினால் அவரது அதாவது ஜனகரின் மனதில் அதுவரை ஆழமாக பதிந்திருந்த சந்தேகங்களையும் விவாத பொருட்களையும் தன் மனதில் இருந்து அழித்துக் கொண்டு விட்டதாக ஜனகர் கூறுகிறார். ஜனகரின் கூறல். பேரானந்த நிலையில் மூழ்கிவிட்ட என் மனதில் இருந்து மதபேதங்கள், மோகங்கள், பொருட்கள் மீதான நாட்டங்கள், செல்வத்தின் மீதான நாட்டங்கள், மனசாட்சி மற்றும் இருமை நிலை என்பதெல்லாம் முற்றிலும் அழிந்துவிட்டன. விளக்கம். இதன் மூலம் அஷ்டபக்ரரின் போதனைகளில் பேரின்ப நிலைக்கு சென்றுவிட்ட தன்னுள் அதுவரை இருந்த உலக பற்றுதல்கள், தவறான எண்ணங்கள் போன்றவை அனைத்தும் அழிந்து விட்டதாகவும் தான் ஞான நிலையை எட்டிவிட்டதாகவும் ஜனகர் கூறுகிறார். ஜனகரின் கூறல் 3. பேரானந்த நிலையில் மூழ்கிவிட்ட என்னுள் இருந்து முற்கால, தற்கால மற்றும் பிற்கால நிகழ்வுகளும் பிரபஞ்சத்தின் நினைவுகளும் முற்றிலும் அழிந்து விட்டன. விளக்கம். அஷ்டபக்ரரின் போதனைகளினால் பேரின்ப நிலைக்கு சென்றுவிட்ட தன்னுள் அதுவரை இருந்த முற்கால, தற்கால, பிற்கால நிகழ்வுகளும் பிரபஞ்சத்தின் நினைவுகளும் அழிந்து விட்டதினால் தான் ஞான நிலையை எட்டிவிட்டதாக ஜனகர் செப்புகிறார். ஜனகரின் கூறல் 4. பேரானந்த நிலையில் மூழ்கிவிட்ட என்னுள் இருந்து நன்மை, தீமை, நான் இல்லை, குழப்பம், மனத்தெளிவு போன்ற அனைத்து நிலைகளும் அழிந்தே போய்விட்டன. ஜனகரின் கூறல் 5. பேரானந்த நிலையில் மூழ்கிவிட்ட என்னுள் பயம் இல்லை, உறக்கம் இல்லை, விழிப்பு இல்லை மற்றும் கனவுகளும் இல்லை. அத்தனை ஏன் 4ஆம் நிலை கூட இல்லை என்கிறார். விளக்கம். ஒரு மனிதனுக்கு 4 நிலைகள் உள்ளன. அதில் முதலாவது விழிப்பதற்கும் உறங்குவதற்கும் இடையிலான இடைநிலை. இரண்டாவது தூங்குவதற்கும் விழிப்பதற்கும் இடையிலான இடைநிலை. மூன்றாவதாக தெளிவான கனவு காணும் நிலை மற்றும் 4வது உடலுக்கு வெளியே கிடைக்கும் அனுபவம். அதாவது உடலுக்கு வெளியே ஒரு இடத்தில் இருந்து உலகத்தை உணரும் நிலை. இதுவே 4ஆம் நிலை. அஷ்டபக்ரரின் போதனையினால் தான் அந்த 4வது நிலைக்குள் நுழையாமல் நேரடியாக பேரானந்த நிலையை அடைந்து விட்டதாக ஜனகர் கூறுகிறார். சுவாமியின் கூறல் 6. பேரானந்த நிலையில் மூழ்கிவிட்ட நான் எதுவும் தொலைவிலோ அல்லது அருகிலோ உள்ளது போல உணரவில்லை. என் உள்ளத்திலும் ஒன்றுமில்லை, இல்லாமலும் இல்லை. என்னை பொறுத்தவரை எதுவுமே பெரியதும் இல்லை, சிறியதும் இல்லை. என்னுள் இருந்த இரு நிலைப்பாடு அழிந்து விட்டது. விளக்கம். மேற்கூறிய இரு நிலைப்பாடு அனைத்துமே ஒன்றுக்கு எதிரான இன்னொன்று ஆகும். அஷ்டபக்ரரின் போதனைகளால் மேற்கூறிய இரு நிலை வேறுபாடுகள் அனைத்துமே அறியாமையினால் எழும் மனதின் எண்ண அலைகளினால் மட்டுமே அளவிடப்படுகின்றன அல்லது
அலைகளினால் மட்டுமே அளவிடப்படுகின்றன அல்லது ஆராயப்படுகின்றன என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். பேரின்ப நிலைக்கு சென்றுவிட்ட பின் அதுவரை அவருக்கு இருந்த இரு நிலை வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்துவிட்ட உண்மை நிலையை புரிந்து கொண்டார். அவற்றின் அடிப்படையில் தான் அதுவரை தனக்கு இருந்த உலக பற்றுதல்கள் அனைத்தும் அழிந்து விட்டதாகவும் தான் ஞான நிலையை எட்டிவிட்டதாகவும் மீண்டும் ஜனகர் கூறுகிறார். சுவாமியின் கூறல் 7. பேரானந்த நிலையில் மூழ்கிவிட்ட எனக்கு ஜனனமும் மரணமும் எங்கிருக்கும்? மாயையான உலகமும் அத்தோடு இணைந்த உலக பந்தங்களும் முன்னர் இருந்த முழுமையான கவனமும் கவன சிதறல்களும் எங்கிருக்கும்? விளக்கம். அஷ்டபக்கரின் போதனைகளினால் பேரின்ப நிலைக்கு சென்றுவிட்ட தன்னுள் அதுவரை இருந்த உலக பற்றுதல்கள் உலக நினைவுகள் அனைத்தும் அழிந்து விட்டதாகவும் தான் ஞான நிலையை எட்டிவிட்டதாகவும் ஜனகர் கூறுகிறார். ஜனகரின் கூறல் 8. ஏற்கனவே பேரானந்த நிலையில் உள்ள எனக்கு அறம் பொருள் இன்பம் என்கின்ற 3 நிலைகளும் இல்லை. தியானம் மற்றும் யோகா போன்ற சாதனாக்களை குறித்து என்னிடம் பேசுவது அர்த்தம் அற்றது. உண்மையை அறிவது, அதாவது விழிப்புணர்வை பெறுவது என்ன என்பதை குறித்து பேசுவதும் அர்த்தமற்றது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா. 19ஆம் அத்தியாயம் முற்றிற்று.